வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரோட்டுக்கடை காளான் மசாலா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் காளானை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை பவுலில் போட்டுக்கலாம். அதில் பாதி அளவுக்கு நறுக்கின முட்டைக்கோஸ், 1.5 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை கப் அளவுக்கு மைதா மாவு, அரை கப் அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். முதல்ல இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம அழுத்தின மாதிரி பிசைஞ்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். வெங்காய போண்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரி இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். ரெண்டு 3 நிமிஷத்துக்கு பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் பிரித்து விட்டு திருப்பி போட்டு வேக வைக்கணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். எண்ணெயில் நுரை அடங்கி வர்ற இந்த ஸ்டேஜில் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பக்கோடா மாதிரி இதை நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். இது இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். நான் இதில் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இதை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு நிமிஷம் இது கொதிக்கட்டும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கலந்துக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து ஊற்றிடலாம். இதை கலந்து விட்டால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா திக்காயிரும். இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு நம்ம காளான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதை போட்டுக்கலாம்.
அளவான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அருமையான சுவையில் நம்மளோட காளான் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதை பரிமாறும்போது தேவையான அளவுக்கு பிளேட்டில் போட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலை, பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் தூவி கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரோட்டுக்கடை காளான் மசாலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.